இப்போ சீப்பானி முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பயத்த மாவு, அதாவது பயறை நல்லா வறுத்து அரைச்சிக்கணும். அரிசி மாவு, பச்சரிசி மாவு, பச்சரிசியை கழுவி காய போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கணும். அது 3 கப்பு. பயத்த மாவு 1 கப், பச்சரிசி மாவு 3 கப். இதான் ரேஷியோ. கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு தேங்காவை எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த பால் வந்து ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு அந்த பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு 5 ஸ்பூன் ஜீனி போடணும். அதில் அந்த பாலில் 5 ஸ்பூன் ஜீனி போட்டு அந்த பாலை எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த பாலை ஊற்றி இந்த மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி அளவில் பிசைஞ்சு வச்சிடணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லாமல் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் மாடரேட்டாக பிசைஞ்சு வச்சிடணும். மாவு எடுத்து பாலாக இதுமாரி நீல வாக்கில் பாலாக உருட்டி வச்சுக்கணும். ஒரு கொய்யா இலை எடுத்து அதில் எண்ணெயை தடவிட்டு அந்த ஒரு இதை எடுத்து நல்லா அந்த இலை அளவுக்கு இது பண்ணி விட்டுட்டு எல்லா அளவுக்கு நீட்டி விட்டுட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு ஃபோல்டு பண்ணி விட்டணும். இந்த மாதிரி எல்லா மாவையுமே ஃபிங்கரை வச்சு ஃபோல்டு பண்ணி ரோலாக வச்சிடணும். இந்த ஃபோல்டு பண்ணுறப்ப அந்த ஃபோல்டு பண்ணுற இடம் வந்து நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எண்ணெயில் போடும்போது அந்த ஃபோல்டு வந்து விரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மட்டும் ஒட்டி விட்ருங்க. இது வந்து கொய்யா இலையில் செய்கிறதுனால கொய்யா இலையோட ஃப்ளேவரும் அதில் இறங்கியிருக்கும். கொய்யா இலை உடம்புக்கும் ரொம்ப நல்லது அந்த ஃப்ளேவர். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி வருதுங்கிறதுனால இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக செஞ்சு பாருங்கள். அதாவது இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, காரமும் இருக்காது, நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே எல்லா மாவையுமே ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரோல் பண்ணி வச்சினதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சீப்பானி முறுக்கு ரெடி. இது வந்து எண்ணெயே குடிக்காது. இந்த சீப்பானி அப்படியே வச்சபடியே இருக்கும். நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா எண்ணெயே குடிக்காது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் பால் போட்டு பிசைகிறோம், கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பைத்த மாவோடு செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சீப்பானி முறுக்கு ரெடி. பொன்னிறமாக ஆனதும் ஒரு பக்கம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் திருப்பி விடுங்க. பொன்னிறமாக ஆனதும் எடுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து வெந்திருக்கும். இல்லாட்டி வதக்குன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூடான சீப்பானி முறுக்கு தயார். இது பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையுமே போட்டு எடுத்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.